பிசினஸ் நல்லா பிக்கப் ஆகணும், ஒரு ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகணும்னா பிராண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராண்டிங்னா என்னன்னா ஒரு பிசினஸ், ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு பர்சனுக்கான யூனிக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ற ப்ராசஸ் தான் வந்து பிராண்டிங். இதுல வந்து 3 பிரின்சிபல் இருக்கு. அதாவது ஹவு பீப்புள் see you, அவங்க வந்து உங்களை எப்படி பாக்குறாங்க. உங்க ப்ராடக்டோடைய வெப்சைட்டா இருக்கலாம், அவங்களுடைய லோகோவா இருக்கலாம், உங்களுடைய கேட்டலாகா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அண்ட் ஹவு தே ஃபீல் அபவுட் யூ, அவங்க வந்து உங்களை பத்தி எப்படி ஃபீல் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜுவல்லரி எடுத்துட்டோம்னா அவங்க அந்த ஜுவல்லரி போட்டு பாக்குறது ஒரு ஃபீல் தான். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல் இருக்கு. உங்க பிராண்டை பத்தி அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அண்ட் வாட் தே ரிமெம்பர் அபவுட் யூ. இப்போ நீங்க ஒரு ஜுவல்லரி பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஒரு இயரிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மைண்டுக்கு வந்து உங்க பிராண்ட் நேம் வந்ததுன்னா அதுதான் ஹவு தே ரிமெம்பர் அபவுட் யூ. பிராண்டிங் வந்து நம்மளுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஒரு லாயலான கஸ்டமர் அண்ட் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு அண்ட் ஸ்டேபிளான ரெவன்யூவும் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராண்டிங். ஓகேங்களா? பிராண்டிங் வந்து வெறும் கலர், லோகோ அது மட்டும் கிடையாது. பிராண்டிங்ல வந்து நிறைய இருக்கு. அண்ட் நான் இது எல்லாமே வந்து ஒரு PDF நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை அப்புறம் ஷேர் பண்றேன்.